வண்டி போக முடியுமான்னு தெரியல. வண்டி வெயிட் லோடு தாங்குமா? டவுட்டாக இருக்குது கைஸ். ஆஹா, இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடு ரைட் சைடு முதல்ல கைஸ். ஆஹா, நமக்காக தான் வெயிட்டிங் போலையே. தலைவர் நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க கைஸ். 3 பேர் நினைக்கிறேன், இல்லை அதுக்கு மேலேயே கூட இருக்கலாம். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் சங்கு தான் கைஸ். நடந்து போகிறதுக்கு கை காலெலாம் உதறது. முதலையெல்லாம் இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்த்ததே இல்லை. பார்த்துட்டிங்கன்னா ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே 3 படுத்து நிற்குது கைஸ். இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா 1 2 இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா 1 இருக்குது. மொத்தம் 3 இருக்கும் போல் இப்போதைக்கு. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அவ்வளோதான், எதுக்கு வம்பு, பஸ்ஸுக்கே ஓடிடுவோம் கைஸ். ஆகா, கால் உதறல பாருங்க கைஸ், எங்கெங்கெல்லாம் போக வேண்டியதாக இருக்குன்னு. பஸ்ஸு வெயிட்டு தாங்கமான்னு தெரில, எதுக்கும் ஸ்லோவாக போவோம். வேகமாக போய் விழுந்துட்டா முதலைக்கு இன்றைக்கி பலிதான். அப்புறம் நம்ம பொறுமையாக போவோம் கைஸ். பஸ் இதில் ஓட்டவே முடியல கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு கரெக்டாக இருக்குது கைஸ். கொஞ்சம் லெஃப்ட் ரைட் மூவ் ஆனால் கூட முதலைக்கு நீ நம்ம இறதான். இங்கே பார்த்தீங்கன்னா பொறுமையாக போக வேண்டியதாக இருக்குது. பின்னாடி வேறு ஹெவி டிராஃபிக்கு. பின்னாடி திரும்பி நினச்சா கூட போக முடியாது, இதில் தான் போய் ஆகணும். மெதுவாக மெதுவாக மெல்ல மெல்ல மூவ் ஆகணும் கைஸ். பார்த்தாலே பயமாக இருக்குது. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் முதல்ல இங்கே போட்டு தள்ளிடும் நம்மளே. இவனுங்க வேறு இடையில இன்னும் நின்று பிரச்சனை வேறு பண்ணிகிட்ருக்கானுங்களே. உங்களுக்கு என்னடா பிரச்சனை, தள்ளுறா டே, தள்ள முடியாங்க கைஸ். கைஸ் கொஞ்சம் இல்லைன்னா ஒன்று நேரம் கமுதுருங்க கைஸ். இவனால் வர வரைக்கும் இவனை அப்படியே அடித்து தள்ளுறேங்க பாருங்க. ஓரம் போடா காட்ட, என்ன பிரச்சனைன்னு தெரில, போய் என்ன பிரச்சனைன்னு பார்ப்போங்க. கொஞ்சம் வண்டி ஓரம் போடுவோம், அப்போ தான் இறங்க முடியும், இல்லைன்னா இறங்க வேற முடியாது. கொஞ்சம் ஓரம் போடுவோம். ஆஹா, கொஞ்சம் தண்ணியிலே ஓரம் போட்டுருவோம் போல். இறங்கி போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வருவோம். என்னடா உனக்கு பிரச்சனை டே? இங்கே கைஸ், இங்கே வந்து பார்க் பண்ணி வச்சுருவா ரோடு. என்ன கைஸ், ரோடு அவ்வளோதானா? ஆஹா, என்னது இது, ரோட்டுனால வீட்டை கட்டி வச்சுருக்காங்க. ஓஹோ, ப்ரைவேட் கம்பெனிக்கார ஆட்டையை போட்டானா கவர்மெண்ட் ரோட்டை கைஸ். இதில் தான் மேப் காட்டுது ரோட்டு. ஆனால் பார்த்துட்டிங்கன்னா ரோடு இதில் இல்லை, பில்டிங்கை வச்சு பிளாக் பண்ணிட்டானுங்க. அதில் பூந்து போக முடியுமா? நடந்தே போக முடியல கைஸ். ரைட்டு, இன்றைக்கி திரும்பியும் போக முடியுமா? சரி, திருப்பலான்னு பார்த்தாலும் பின்னாடி அவ்வளோ வண்டி வந்துட்டு இருந்தது. இப்போ வண்டிலாம் இருக்கா? ஆஹா, அவ்வளோதான் கைஸ், சரியான லாக்கு. பின்னாடிலாம் போக வாய்ப்பு இல்லை, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கு. இங்கே வேறு முன்னாடி போக சொல்லி முறுக்கிற வண்டியை. இர்றா ரோடு இருக்கா இல்லையானே தெரில, போய் பார்த்துட்டு வரேங்க சந்து பொந்தில் ரோடு இருக்கான்னு. வாங்க, இந்த சந்தில் போய் எங்கே ரோடு ஜாயின் ஆகுமான்னு பார்த்துட்டு வருவோம். போகிற போக்க பார்த்தா எங்கே போய் இன்னும் சுற்றி எல்லாம் பார்டராக கட்டிச்சிருக்காங்களே, ரோட்டில் போய் ஜாயின் பண்ண முடியுமான்னு தெரியல. இந்த பக்கம் சந்து வருது, வழியை கட்டிரு கடவுளே. வழி இருக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ரோட்டு பத்தாது. இந்த பக்கம் வழி கிடச்சிருச்சு கைஸ், வழி கிடச்சிருச்சு. போவோம் கைஸ், அந்த வழியிலே போவோம். இதுலேயே விட்டு திருப்பி போக வேண்டியதான். ரிவல்ஸ் வரோம், வந்துடலாமா? ரிவல்ஸ் விட்டு தான் திருப்பணும் நினைக்கிறேன். கொஞ்சமாக அப்படியே திருப்பினா போய் அடிச்சிடுவோம். அப்படியே திருப்புவோம், நினச்ச மாதிரியே அடிச்சிடுங்க கைஸ். நம்ம நேரம் பார்த்திங்களா எப்படிலாம் பூந்து போக வேண்டியதாக இருக்குன்னு. இன்றைக்கி டைமே தெரியல, யார் முடிஞ்சுன்னு தெரில கைஸ். திருப்பு. ஆஹா, முட்டிச்சந்து. என்னப்பா ரோடு மறுபடியும் காணோம்? அது வேறு ரோடுப்பா, மாற்றி வந்துட்டேன். அந்த பக்கம் இருக்காது. அழுத்தே. இந்த பக்கம் ரோட்டில் தான் கைஸ் போகணும். மற்றடி எங்கே போய் போகிறது? ரைட்ரா, இன்றைக்கி போய் சேர்ந்த மாதிரி தான். அப்படியே விட்டு அழுத்துறேன் கைஸ். என்னாலும் பரவாயில்ல, வண்டி போயிடுமா? திரும்பலாம் போக முடியாது ரிவல்ஸில். எப்படியாவது திருப்பிடுறா கைப்புள்ள. ரோடு திருப்பு அடி கஷ்டம் கைஸ்.
இந்த அந்த சந்தே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, குத்து மதிப்பில் விட்டு அழுத்துறாங்க. போயிடுறா. அப்பா வந்துட்டாங்க எப்படியோ. ஆஹா, வீட்டுக்காரன் பார்க்கறதுக்குள்ளே திருப்பிடுறா சீக்கிரம். டேய் திருப்புறா எப்படியோ. ரோடு வந்து பிடிச்சாச்சு கைஸ். இந்த ரோட்டுக்குள்ளே வரத்துக்குள்ளே பட்ட பாடு இருக்கே அப்பா. இனிமேல் வாழ்நாளில் இந்த ரோட்டில் வர மாட்டேங்க. மறுபடியும் குறுக்கு சந்தா முட்டுச்சந்தா இல்லை ரோடு தான் போல். போவோம். இதுக்கு மேலே அந்த மாதிரி ரோடு வந்தால் போகிறது கஷ்டம் தான் கைஸ். எப்படியே இந்த ஒரு டைமாக இப்படியே வந்தாச்சு. மறுபடியெல்லாம் அந்த மாதிரி ரோட்டு மேலே ஒட்டை கட்டிச்சுருந்தாங்கன்னா வழியே இல்லை. பின்னாடி அந்த வண்டிலாம் வேறு எப்படி வருவாங்கன்னு தெரியல கைஸ். பாவம் கைஸ். நம்ம எப்படியோ சந்தில் பொந்தில் பூந்து வந்துட்டோம். அவங்க வரதுக்கெல்லாம் வழியே இல்லைன்னு நினைக்கிறேன். பாவம் எங்கேயும் நிற்க வைக்கலாம். ஏதாவது ஹெல்ப் நம்மளால் பண்ண முடிஞ்சிருந்தால் பண்ணிட்டு இருந்திருப்போம். நம்ம வந்ததை பார்த்துட்டு வந்திருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் எங்களால் வர முடியாதுன்னு நினைக்கிறேன் கைஸ். சரி வாங்க நம்ம போவோம். ஃபுல்லாக டர்னிங் கைஸ். கொஞ்சம் கண்ணை முன்னாலும் போய் சுருவணி தான். என்னப்பா கட்டி வச்சுருக்கீங்க ஃபுல்லாக பில்டிங்காக, ரோட்டு கூட கேப் இல்லாமல். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட ரோட்டுக்கும் வீட்டுக்கும் கேப்பே இல்லை. நெருக்கி கட்டி வச்சுருக்காங்க. 2 வீலர்ஸ் தான் கைஸ் இதுக்கெல்லாம் கரெக்டு. பஸ்ஸிலலாம் இதில் போகவே முடியாது நினைக்கிறேன். வந்தாங்களா இங்கே பார்த்தீங்கன்னா சரியான ஒரு டர்னிங். எப்படி ஈஸியாக கட் அடிச்சு வந்துட்டோம். அங்கே கட் அடிச்சு வந்து எங்கே அடிக்கிறோம் பாருங்க. நீலாம் வண்டி அடி வாங்கினதா கணக்கே இல்லை. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அடி தான். பொறுமையாக உழைப்புங்க. இதுக்கு மேலே வண்டி அடி தான் வாங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே வண்டி அடி வாங்கிச்சுன்னா கையெல்லாம் கடைக்கு கூட போக முடியாது. அங்கே என்ன கைஸ், ரோடு எண்டா பச்சை கலரில் தெரியுது ரோடு. இல்லை நல்லா தான் இருக்குது. போவோம். எவ்வளோ நேரம் காய்ச்சி கைஸ் இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சி. ஆஹா, ஆக்சிலேட்டர் அழுத்தி பிடிக்கிற சுகமே சுகம். ஆஹா, சொல்லி பயமுள்ள டர்னிங்கை போட்டுவிட்டாங்க. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு தெரியலையே. பக்கமாக வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன். கூகுள் மேப் போய் சொல்லாது. கூகுள் மேப்பை நம்பி வந்து தான் முட்டு சந்தில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. எல்லோரும் கூகுள் மேப் பார்த்தா வந்துருப்பாங்க போல். எல்லோரும் வந்து சொல்லியிருந்தாங்க. நான் அப்பயே நினச்சேன் கைஸ், பாலம் அப்படி கட்டி வச்சிருக்கும் போதே பழகல, எங்கேயோ வெள்ளங்க இருக்குன்னு. இதில் முதலையை பார்க்கும்போது வேறு அப்பயே நினச்சேன் இன்றைக்கி ஏதோ சம்பவம் இருக்குன்னு. சொன்ன மாதிரியே சம்பவம் பண்ணி விட்டுருச்சு. பூந்து வர வச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒன்று, மீண்டும் ஒரு பிரச்சனை. ஆஹா, ரைட்டு, என்னென்னு போய் பார்ப்போம் கைஸ். இதில் தான் மேப் ரோடு காட்டுது. கூகுள் மேப் போய் சொல்லாது. ஆனால் இதுதான் ரோடும் போகுது. ஆனால் ரோட்டு மேலே கட்டி வச்சுருக்காங்க கைஸ் பில்டிங்கை. மனசாட்சியில் தான் கைஸ். பார்த்துட்டிங்கன்னா இங்கே தான் நம்ம வரக்கூடிய பார்க்கிங் ஏரியா. இப்போ நம்ம இங்கே தான் வரணும். எப்படி இந்த ரோட்டில் வர வாய்ப்பே இல்லை. பில்டிங் நேராக கட்டி வச்சுருக்காங்க கைஸ். சைடில் தான் பூந்து வரணும்னு நினைக்கிறேன். வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். பின்னாடி பார்த்திங்கன்னா எல்லோரும் இதை நம்பி வந்துட்டாங்க கைஸ். நான் கூட யாரும் வந்திருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். எல்லோரும் நம்ம வந்து சந்திலே பூந்து வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, எப்படியும் நம்மளால் 4-5 பேர் வந்து சேர்ந்துருக்காங்க. நம்மளை நம்பி வந்துட்டாங்க. வாங்க எங்களுக்கு வழியை கட்டுடுவோம். இதில் போக முடியும்னு நினைக்கிறேன். எல்லோரும் பின்னாடியே வந்துடுங்கப்பா இதே மாதிரி. கைஸ் வந்தாச்சு கைஸ். அட்டா, இங்கேங்கடா வந்து கம்பியை போட்டு வச்சுருக்கீங்க. திருப்பி அவ்வளோதாங்க. பார்த்துட்டிங்கன்னா நம்ம மெக்கானிக்கல் ஷாப்புக்கு வந்தாச்சு. சரி, பார்க்கிங்கை போடுவோம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அது என்ன இடம் ஏதுன்றதை போய் பார்ப்போம். இந்த இடத்துக்கு வரதுக்குள்ளே நம்ம பட்டப்பாடு இருக்கே. அப்படி இந்த இடத்துல என்ன தான் இருக்குதுன்னு போய் பார்த்தே ஆகணுங்க.
பின்னாடி வரானுங்களா நின்ட்டாங்களா? நின்றுட்டாங்க. சரி வந்துடுவாங்க அதே மாதிரி நினைக்கிறேன். வாங்க போய் இந்த இடம் எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம். ஆஹா, என்னது இது? இதுதான் மெக்கானிக் ஷாப்பா? ரைட்ரா, இதுக்கு தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோமா? சரி நமக்கு எதுக்கு இது. ஓகே கைஸ், அவ்வளோதான், நம்ம வந்து சேர்ந்தாச்சு. வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.